என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்ரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். வரும் வாரத்தில் பங்குச்சந்தை எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கடந்த வாரத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு தடவை நிஃப்டி வந்து 23,869 வரைக்கும் போச்சு. அங்கேருந்து நார்மல் ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வந்தது. கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரம்ப் ப்ராப்ளம் வந்தது. ட்ரம்ப் ப்ராப்ளம் வந்தோடனே மார்க்கெட்டு பெரிய லெவலில் விழுந்து, அதுக்கு முன்னாடி லோ வந்து 21,950, அதையும் உடைச்சு அங்கேருந்து இன்னொரு 200 பாயிண்ட் கீழே போச்சு. 21,750 வரைக்கும் போச்சு. ஸோ 23,869லேருந்து 21,750, அது கிட்டத்தட்ட 2,100 பாயிண்ட் வந்தது. அது வந்து 9 ட்ரேடிங் செஷனில். ஸோ 9 ட்ரேடிங் செஷனில் 2,100 பாயிண்ட் விழுந்துட்டு, இப்போ அதே 2,100 பாயிண்ட்டு அடுத்த 7 ட்ரேடிங் செஷனில் மேலே வந்துருச்சு. மொத்தம் 9 + 7 16 ட்ரேடிங் செஷனில் 2,400 பாயிண்ட்டு விழுந்துட்டு திரும்ப 2,100 பாயிண்ட்டு ஏறி போச்சு. ஸோ ஆல் ஆஃப் எ சடன் வந்து திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். நம்ம நாட்டில் ஆர்பிஐயில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்கிறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். யூஎஸும் வந்து ஒரு 90 டேஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க டேரிஃப் மற்ற நாடுகளுக்கு கூட. ஸோ இப்போதைக்கு அவங்க சைனா கூட மட்டும்தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே ட்ரம்ப் எதனா பேசினாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீ முதல் தடவை நியூஸ் வந்தால் தான் ஷாக்கு, 2வது தடவை நியூஸ் வந்தால் ஜஸ்ட் நியூஸ், அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஸோ ட்ரம்ப் டேரிஃப் எல்லாமே எல்லோரும் மறந்துட்டாங்க. இல்லைனா எப்படி மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகும்? ஸோ கார்ப்பரேட் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது வரைக்கும் ஐடி ரிசல்ட்ஸ் மட்டும்தான் வந்தது, முக்கியமாக டிசிஎஸ் மட்டும்தான் வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு கீழே வந்தது. அதுக்கப்புறம் விப்ரோ வந்தது, அப்பவும் மார்க்கெட் இறங்கிச்சு. நம்ம மார்க்கெட் லாஸ்ட் தர்ஸ்டே முடிஞ்ச உடனே இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்தது, அதுவும் நல்லா இல்லை. அமெரிக்காவில் வந்து இன்ஃபோசிஸ் ட்ரேட் நடக்குது, அது ஒரு 4-5% வந்தது. அப்புறம் க்ளோசிங் சமயத்தில் ஒரு 2% தான் மைனஸில் இருந்தது. அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட் வந்தது. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட் ஓரளவு நல்லா இருந்தாலுமே அந்த 2 ஸ்டாக்குமே ஆல்ரெடி 52 வீக் ஹையில் தான் ட்ரேட் நடக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 49,000லேருந்து 54,000, 5,000 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 7-8 ட்ரேடிங் செஷனில் மூவ் ஆகிடுச்சு. அது வந்து கிட்டத்தட்ட 10% மேலே. ஸோ இன்ஃபேக்ட் இன்னொரு 100-200 பாயிண்ட் மேலே போச்சுன்னா பேங்க் நிஃப்டி தான் ஃபஸ்ட்டு ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணும். இந்த ட்ரெண்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகுது, சேஞ்ச் ஆகுது, மேலே போகுதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து லீட் பண்ணுது, ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு செக்டராக வந்து கேட்சப் பண்ணின்னு வரும். ஸோ ஆட்டோ செக்டரு, ரியல் எஸ்டேட் செக்டரு, அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸு, ஸோ அதுக்கப்புறம் மெட்டல்ஸு, அந்த மாதிரி ஒரு செக்டராக வந்து மேலே போகும். ஏன்னா நம்ம ஒரு செக்டர் ரொம்ப மேலே போயிடுச்சுன்னா அதில் பெருசாக வேல்யூ இருக்காது, அதனால் வேல்யூ கம்மியாக இருக்கிற ஸ்டாக்குக்கு போவாங்க. ஸோ அப்படி தான் ஒரு புல் ரன் வந்து பில்டப் ஆகும். பார்ப்போம் இந்த புல் ரன் பில்டப் ஆகுதா இல்லையா அப்படின்றது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 23,200 கிராஸ் பண்ணிச்சுனால் நிஃப்டி வந்து லாங் ஆகுது டெக்னிக்கலி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து இன்னொரு 600 பாயிண்ட் 700 பாயிண்ட் மேலே வந்துடுச்சு. அதனால் வந்து மார்க்கெட் வந்து இப்போது ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஷார்ட் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஸ்டில் லாங்கில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷார்ட் அடிக்காதீங்க. எவ்ரி டிப் இஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கலாம். பட் எவ்ரி ரைஸ் இஸ் நாட் ஏ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் நவ். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில தினங்களாக எஃப்ஐஐஸ் வந்து பை பண்ணுறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, பட் எஃப்ஐஐஸ் வந்து தொடர்ந்து பை பண்ணுறாங்க. ஸோ அவங்க இது வரைக்கும் விற்ற காசுகள்லாம் அளவே கிடையாது. அதில் பாதி காசு அவங்க திரும்ப கொண்டாந்தாலே நிஃப்டி 27,000 28,000 கூட போயிடும். ஸோ அது பார்ப்போம் அவங்க எந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணுறாங்கன்ட்டு. எக்கனாமிக் டேட்டா வைஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் நம்ம கார்ப்பரேட் ரிசல்ட் வந்து நிறைய இருக்குது. டெக் மஹிந்திரா, HCL டெக்னாலஜி, இண்டஸ்டன் யூனிலிவர், நெஸ்லே, மாருதி, டாடா கன்சியூமர், ஆக்சிஸ் பேங்க்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ ரிசல்ட் வர வர அந்த ஸ்டாக்கும் பர்ஃபார்ம் பண்ணும், அதனுடைய செக்டரும் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஐடி செக்டர் தான் இது வரைக்கும் வந்திருக்குது. ஐடி செக்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமாக சரியில்லை. பேங்கிங் செக்டர் ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கணும் எப்படி வந்து ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்ட்டு நமக்கு நாளைக்கு தான் தெரியும். ஸோ ஒரு 24,000 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகரு. மற்றபடி டெக்னிக்கலாக அது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது.
அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,869 மேலே டெசசிவாக மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுனால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக வந்து 24,800 தான் இருக்குது. அது வரைக்கும் பரவாயில்ல. நம்ம இந்த மாதம் வந்து ஒரு இன்னும் 4 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது. அதை கடந்துட்டோம்னா அப்போ மே மாதம் கதையை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பார்ப்போம் நெக்ஸ்ட் 4 டேஸ் எப்படி மார்க்கெட் போகுதுன்னு பார்ப்போம். இந்த ஏப்ரல் மந்த் ஒரு பெரிய ஆட்டம் மேலேயும் கீழும் பேயாட்டம் ஆடியாச்சு மார்க்கெட்டு. அடுத்த 4 நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து கவனிப்போம். இந்த வீடியோவை உள்ள நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.